இவங்க தோட்டத்தில் விளைய வச்ச சோளக்கருது, வெங்காயம், பூண்டு, வெள்ளரிக்காய், பச்சை மிளகாய் எல்லாம் வச்சுருக்காங்க. சூப்பர், உண்மையிலே குழந்தைங்களுக்கு சூப்பர் இடங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து இந்த மீன் பிடிக்கும்ல. பாருங்க எவ்வளோ மீன் ஆட்டி, அப்பா பயங்கர கிராண்டாக இருக்கும் போலயே உள்ள. வணக்கம் நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா நாம் தாய்லாந்தில் பேங்காக் பக்கத்தில் ஒரு சூப்பரான கஃபே தேநீர் நிலையத்துக்கு வந்திருக்கோம். கூகுள் மேப்பில் தான் இந்த இடத்த ஃபஸ்ட்டு பார்த்தேன். செம்மையாக இருந்துச்சு, பசுமையாக அவ்வளோ அழகாக இருக்கக்கூடிய ஒரு இடம். ஸோ இந்த இடத்துக்கு நேரில் போகணும் அப்படின்ட்டு தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். பேங்காக்கில் வந்து பதும்தனி ஏரியாவில் இருக்குது. ஸோ இந்த கஃபேயோட பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ட்ரீ, அதாவது 3 மரங்கள் அப்படிங்கிறது தான் இவங்களோட கான்செப்ட். இதுதான் அந்த தேநீர் நிலையம். நம்ம அங்கே போகிறதுக்கு முன்னாடி இவங்களோட இங்கே இருக்குது பாருங்கள், இதுதான் அந்த தோட்டம். உங்களுக்கு வந்து பார்க்கும்போதே தெரியும், அமேசான் காடு மாதிரி உருவாக்கி வச்சுருக்காங்க. ஸோ வாங்க உள்ளே போயிட்டு சுற்றி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், குடும்பமாக நின்று ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இவங்கெல்லாம் ஒரு குடும்பம். ஓ மை காட், இங்கே பாருங்கள் எவ்வளோ மீன்கள். வா, இங்கே வந்து ஆக்டிவிட்டி குழந்தைங்களுக்கு சூப்பர் இடங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து இந்த மீன் பிடிக்கும்ல. நாம் இங்கே வந்ததுமே இந்த மீனெல்லாம் நம்மக்கிட்ட முடியாது, நாம் ஏதோ சாப்பாடு போட போகிறோன்ட்டு. ஏன்னா இங்கே வர்றவங்க வந்து அது மாதிரி தான் இங்கே பாருங்கள் போடுறாங்க பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் மீன் சாப்பாடு போடுவாங்க எல்லாருமே. அதனால அந்த மீன் அடித்து பிடிச்சிக்கிட்டு நம்மக்கிட்ட வருது. இங்கே போடுறாங்க பாருங்கள் சாப்பாடு. ஸோ குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு இடம். இங்கே பாருங்கள் நாட்டுக்கோழி. வா, இங்கே பார்த்தீங்களா நாட்டுக்கோழியை? தனிக்காட்டு ராஜா மாதிரி நாட்டுக்கோழி ஒன்று நிற்கிது பாருங்கள். எல்லாம் அடித்து பிடிச்சிக்கிட்டு சாப்பிடுதுங்க. நான் ஃபஸ்ட்டு நீ ஃபஸ்ட்டுன்ட்டு. ஓகே, ஸோ வாங்க உள்ளே போயிட்டு பார்க்கலாம். பாய். ஸோ அமேசான் காடு மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. குட் ஃபார் கிட்ஸ். இங்கிட்ட ஒரு குடும்பம் உட்காந்துருக்காங்க, காதலர்கள். குடும்பம் இல்லை, இவங்க காதலர்கள். இங்கிட்டு வந்தீங்கன்னா வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி. ஆஹா, இது வந்து அருவி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் அருவி. இங்கேயும் பாருங்கள் எவ்வளோ மீன் ஆட்டு. அப்பா, என்னையா இவ்வளோ மீன் நிற்கிது. லக்கி ஃபிஷ். வாழ்க்கை முழுவதும் மிகவும் சந்தோஷமாக வாழக்கூடிய மீன்கள். ஏன்னா யாருமே இந்த மீன்களை பிடிச்சி சாப்பிட மாட்டோம்ல, அதனால் சொல்கிறேன் அப்படி. பிளஸ்டு ஃபிஷ். எவ்வளோ மீன். ஓ, இந்த மாதிரி சாப்பாடு, மீனோட சாப்பாடு அந்த வாங்கிட்டு வந்து இங்கே வந்து ஃபீடிங் பண்ணலாம். அதான் ஆக்டிவிட்டி. ஓ மை காட், அப்படியே வாட்டர் ஃபால்ஸ் பாருங்கள். ஓகே வாங்க, நம்ம இப்போ காப்பி கடைக்கு போகலாம். இங்கிட்டும் வழி வச்சுருக்காங்க. இங்கிட்டும் ஒரு சிறிய அளவிலான வாட்டர் ஃபால்ஸ், அருவி. அப்படியே பார்த்தோன்னா இதெல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வருவாங்க குரூப்பாக. தாய்லாந்து மக்கள் ஃபோட்டோ எடுக்கிறதுனா அவ்வளோ விரும்பி செய்வாங்க. ஸோ நல்ல ஒரு மிகவும் நேர்த்தியாக பண்ணி வச்சுருக்காங்க. இங்கிட்டும் வாட்டர் ஃபால் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. வாவ், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அடா சூப்பரா. உண்மையிலே இந்த வாட்டர் ஃபால் வந்து இவங்களாம் செஞ்சு வச்சுருக்காங்க செயற்கையாக. இருந்தாலுமே நல்லா குளுன்னு இருக்குது. மரத்து நிழலுக்கும் இந்த அருவிக்கும் அப்படியே பக்கத்தில் வந்ததுமே நல்லா குளுன்னு இருக்குது.
வெயிலில் இருக்கும்போது நல்ல வெயிலாக இருந்துச்சு. இதுக்குள்ளே வந்ததுமே நம்ம ஒரு காட்டுக்குள்ளே இருக்க ஒரு உண்மையாகவே காட்டுக்குள்ளே இருக்க மாதிரியே இருக்குது. அவ்வளோ குளு குளுன்னு இருக்குது இங்கே. வா, வெரி நைஸ். வாங்க உள்ளே போயிட்டு ட்ரிபிள் ட்ரீ கஃபே உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், இவங்க தோட்டத்தில் விளைய வச்ச சோளக்கருது, வெங்காயம், பூண்டு, வெள்ளரிக்காய், பச்சை மிளகாய் எல்லாம் வச்சுருக்காங்க. இவங்க விளைய வைத்தது எல்லாமே. வாங்க உள்ளே போகலாம். பயங்கர கிராண்டாக இருக்கும் போலயே உள்ளே. வா, செம்மையாக இருக்குது. வேற லெவல் என்விரான்மெண்ட்.